Hi Pasangla, good evening. Welcome to Vedantu. This is Asha ma'am here. So எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதா? Am I audible? Yes. Am I audible Pasangla? Okay. Link, quiz ஓட link வேணுமா? ஒரே நிமிஷம். எஸ் அனுப்பிட்டேன்டா, பின் பண்ணி வச்சுருக்கேன். கமெண்ட் செக்ஷனில் குவிஸோட லிங்க்கை மேலே பின் பண்ணி வச்சுருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த குவிஸுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா பசங்களா? இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஏற்கனவே கொடுத்தாச்சுடா. பார்க்கலையா? நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ ரிலீஸ் ஆகிடுச்சு. அதை இன்னும் யாராவது பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் பிடிஎஃபோட லிங்க்கை எடுத்து இந்த லைவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் அட்டாச் பண்ணுறேன். சரியா? நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ எல்லாரும் குவிஸ் ஜாயின் பண்ணியாச்சா? எல்லாருமே ஜாயின் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ லைவ்ல ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 108 பேர் இருக்கீங்க. இங்கே 46 பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லாருமே இங்கே ஜாயின் பண்ணுங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம லைவை வந்து ஆரம்பிக்க போகிறோம். சரியா? எவ்ரி ஒன் ஜாயின். நீங்கள் கொடுத்த பிடிஎஃப் ப்ளஸ் பயோ பிளேலிஸ்ட் பார்க்கணும். கரெக்டா? பக்கா கரெக்ட். எஸ். பயோ பிளேலிஸ்ட்டை பார்க்கலனாலும் பரவாயில்ல. நான் வந்து 2 5 மார்க் இம்பார்ட்டன்ட் செஷன் எடுத்திருக்கேன்னா அந்த 2 செஷனும் பார்த்துருங்க. அது கூட சேர்த்து இப்போ நான் எடுக்க போகிற இந்த 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் செஷன் எல்லாம் பார்த்துருங்க. அப்புறம் நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக படிச்சிருங்க. சரியா? அவ்வளோதான். அதுக்கு மேலே டைம் இருந்தால் பிளேலிஸ்ட்டை பாருங்கள். ஓகே. லெசன் 3ஓட புக் பேக் லுக்ஸ் லைக் அ மிஸ்டேக். கேன் யூ லுக் ஓவர் இட்? ஓகே, கண்டிப்பாக பார்க்குறேன். தஸ்லிமா, நீங்கள் பியோர் சயின்ஸா இல்லை பயோமேக்ஸாடா? சரி, அடுத்து போகலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? 65 பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணணும். குவிஸோட லிங்க்கை நான் கமெண்ட் செக்ஷனில் மேலே பின் பண்ணி வச்சுருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே ஜாயின் பண்ணால் மட்டும்தான் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, நீங்கள் வந்து யூடியூப்பில் கமெண்ட் வந்து ஆப்ஷன் ஏ மேம், ஆப்ஷன் பி மேம் அப்படின்னு சொன்னால் உங்களோட மார்க்கு இன்க்ரீஸ் ஆகாது. சரியா? டயக்ராம் பேஸ்ட் கொஷின் சொல்லுங்களா? இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ் நாளைக்கு வீடியோவாக வரும்டா. பயோ மேக்ஸ் ஆனால் கொஷின் நம்பர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட்டாக. சரி, நான் கண்டிப்பாக பார்க்குறேன். Hello, hello. Am I audible now? Am I audible now? Yes. Okay pa. என்னடா 78 பேர் தானா? நான் ஒன்ஸ் குவிஸை ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா உங்களால் ஜாயின் பண்ண முடியாது. அதனால தான் நான் இவ்வளோ தடவை சொல்கிறேன், இப்போவே ஜாயின் பண்ணிக்கோன்னு. ஒன்ஸ் நான் ஃபஸ்ட்டு கொஷின் ஆரம்பிச்சிட்டேன்னா வெயிட் டில் த டீச்சர் எண்ட்ஸ் த கொஷின் அப்படின்னே தான் உனக்கு கடைசி வரைக்கும் காட்டும். நடுவில் உங்களால் ஜாயினே பண்ண முடியாது. இப்போவே ஜாயின் பண்ணால் மட்டும்தான் உண்டு. ஸோ அதனால் இப்போவே ஜாயின் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே மேம், இன்றைக்கி என்ன மேம் படிக்கணும்? இன்றைக்கி புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா 1 மார்க்கும் தயவு செஞ்சு தரவாக முடிச்சிருங்க. கையோட வந்து புக்கின் சைடுக்கு ஏதாவது மெட்டீரியல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் படிச்சிருங்க. ஓகே, உங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஐடி வந்து பிளாக் ஆயிரும். அதை மறக்க வேண்டாம். சென்டம் பிளான் இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் சென்டம் எடுக்கணும்னா என்ன பிளான்னு சொல்லியிருக்கேன், அதை போய் பாருங்கள். சரியா? ஓகே, சரிடா. we'll start with the first question. உங்கள் கொஷின் வந்து ஃபோனில் தெரியும்.
அதில் கரெக்டான ஆப்ஷன் என்னவோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். சைஸ் ஆஃப் பாலன் கிரெயின் அண்ட் மயோசோட்டஸ் என்னவா இருக்கும்? சைஸ் ஆஃப் பாலன் கிரெயின் அண்ட் மயோசோட்டஸ் 10 microgram, 2000 microgram, 20 microgram, 200 microgram. எது கரெக்ட்? Size of the pollen grain and myosotis. பார்க்கலாமா? So the right answer will be 10 micrometer. Yes. Kani is first place ல இருக்காங்க, பர்ணிகா ஸ்ரீ second place and ஹரிணி third place ல இருக்காங்க. தக்ஷிகா 4th, திவ்யா 5th, ஜீவிதா 6th, பிரியா 7th, தமயந்தி 8th, அனுதர்ஷினி 9th and ஜெனிஃபர் 10th placeல. ஓகே, செகண்ட் கொஸ்டின் போலாமா? செகண்ட் கொஸ்டின், solidifying agent used in plant tissue culture. solidifying agent used in plant tissue culture. solidifying agentனா என்ன? இப்போ தண்ணியாக இருக்கிறத ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு மாற்றணும்னா நான் என்ன யூஸ் பண்ணலாம்? அதுதான் கேள்வி. சரியா? solidifying agent used in plant tissue culture என்னவா இருக்கும்? வெரி குட், அகார் இஸ் த ரைட் ஆன்சர். லீடர் போர்ட் பார்த்துடலாமா? தக்ஷிகா இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்துட்டாங்க, செகண்ட் பிளேஸில் திவ்யா அண்ட் தேர்ட் பிளேஸில் ஜெனிஃபர். ஓகே, கொஷின் நம்பர் 3 போகலாமா? இது ஒரு புக் பேக் கொஷின் தான் இல்லையா? தேர்ட் கொஷின் என்னது? வாட் இஸ் த phenotype ஆஃப் wheat kernel color ஃபார் த genotype? கேபிட்டல் R1, கேபிட்டல் R1, ஸ்மால் R2, ஸ்மால் R2. ஸோ இது வந்து ஒரு புக் இன்சைட் கொஷின், அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமான ஒரு கொஷினும் கூட இல்லையா? டார்க் ரெட், மீடியம் டார்க் ரெட், மீடியம் ரெட், லைட் ரெட். வீட் கார்னலுக்கு ஒரு சின்ன பெட்டி மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த பாக்ஸ்குள்ளே தான் இதோட கலர்ஸ் வந்து இருக்கும். படிச்சிருக்கீங்களா இது வரைக்கும்? ஆப்ஷன் ஏ தான் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க, பட் கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். சரியா? கேபிட்டல் R1, R1, ஸ்மால் R2, ஸ்மால் R2ன்னு பார்க்கும்போது இட் இஸ் மீடியம் ரெட்டடா. சரியா? ஜீனோ டைப் மாறுச்சு அப்படின்னா கலரும் மாறும். ஜீனோ டைப்பை கரெக்டாக பார்த்துட்டு தென் கிவ் யுவர் ஆன்சர். சரியா? லீடர் போர்ட் பார்க்கலாமா? முத்தமிழ் செல்வம் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க, சுபாஷ் ஸ்ரீனிவாசன் செகண்ட் பிளேஸ் அண்ட் சுஹாஷினி தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. என்னடா டாப் 3யுமே கேர்ள்ஸா? கொஷின் நம்பர் 4 போகலாமா? Which of the given plant produces cardiac glycosides? Which of the given plant produces cardiac glycosides? சொல்லுங்க பார்க்கலாம். Calotropis, Acacia, Nepenthes, Utricularia. Which of the given plant produces cardiac glycosides? என்ன வரும்? பார்க்கலாமா? So the right answer is Calotropis. Very good. 50 பேர் கிட்டத்தட்ட கரெக்டான ஆன்சரை கொடுத்துருக்கீங்க. ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா அகாஷியா 33 பேர் கொடுத்துருக்கீங்க. அகாஷியா கிடையாதுடா, Calotropis. சரியா? லீடர் போர்ட் போகலாமா? KR சுஹாஷினி ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தாச்சு, முத்தமிழ் செல்வம் செகண்ட் பிளேஸ், ஆர்த்திகா தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. சரி, கொஷின் நம்பர் 5 போகலாம். மொத்தமாக 45 கொஷின் இருக்குடா, அதில் 5வது கொஷின் இது. In which technique etherium bromide is used? In which technique etherium bromide is used? Southern blotting techniques, western blotting techniques, polymerase chain reaction, agarose gel electrophoresis. In which techniques etherium bromide is used? என்ன வரும்? பார்க்கலாமா? ஏன் இவ்வளோ கன்ஃபியூஷன்? அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸில் தான் எத்தீரியம் புரோமைடை நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸில் தான்
ETBR அப்படிங்கிற எத்தீரியம் bromide நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே மேம், how to join the week quiz? This is the first time for me. நீரஜா, ஒன்றும் இல்லை, நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்களா, அதுக்கு பேர் கமெண்ட் பாக்ஸ். அதுலேயே மேலே பாருங்கள், ஒரு லிங்க்கை வந்து நான் பின் பண்ணி வச்சுருக்கேன், ஒயிட் கலரில் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த லிங்க்கை தொட்டு நீங்கள் உள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? மேபி மொபைல் நம்பர் கேட்கும். இஃப் இட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டைம் இட் வில் ஆஸ்க் ஃபார் யுவர் மொபைல் நம்பர் கொடுங்க, உள்ளே தானாக ஜாயின் ஆயிரும். சரியா? அடுத்த லீடர் போர்ட் போகலாமா? KR சுஹாஷினி ஃபர்ஸ்ட் பிளேஸ், BLAவா என்னடா ப்ளா அப்படியா சொல்கிறது. சுபாஷ் ஸ்ரீனிவாசன் தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. ஓகே, கொஷின் நம்பர் 6 போகலாமா? முதல்வன் பேட்ச் 11th இருக்கா? 12th மட்டும்தான்டா. If the haploid number in a cell is 18, the double monosomic and trisomic number will be. டபுள் மோனோசோமிக் அப்படின்னா என்ன? ரெண்டு வேறு வேறு இடத்துல எனக்கு வந்துட்டு ஒரு குரோமோசோம் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன வரும்? The double monosomic and trisomic number will be. Yes. What is the right answer? Very good. 34 and 37. சூப்பர்ரா. அடுத்தது லீடர் போர்ட் பார்த்துடலாமா? KR சுஹாஷினி, பிளா அண்ட் சுபாஷ் ஸ்ரீனிவாசன் ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸில் இருக்காங்க. கொஷின் நம்பர் 7 போகலாம் இப்போது. கொஷின் நம்பர் 7. The first cell of male gametophyte in angiosperm is. The first cell of male gametophyte in angiosperm. Microspore, megaspore, nucleus, primary endosperm nucleus. நீங்கள் படிக்கவே வேணாம், ஜஸ்ட் கொஷினை படித்தாலே வந்து கெஸ் பண்ணி கரெக்டான ஆன்சரை கொடுக்கலாம். மேல் கேமெட்டோஃபைட்டுன்னு கொடுத்துட்டாங்க, அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் பி வராதில்ல. ஏண்டா? மெகாஸ்போர் அப்படின்னா இட் இஸ் ரிலேட்டிங் டு த ஃபீமேல் கேமெட்டோஃபைட், அதுக்கும் மேலுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷன் பி 24 பேர் கொடுத்துருக்கீங்க இல்லையா, நீங்கள் வந்து ஒரு அடிப்படையாக கூட யோசிக்கலை அப்படின்னு அர்த்தம். ஸோ மேல் கேமெட்டோஃபைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கனாலே மெகாஸ்போர் வராது. ஓகே, மைக்ரோஸ்போர் இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். லீடர் போர்ட் பார்க்கலாமா? KR சுஹாஷினி, பிளா அண்ட் ஜெனிஃபர் ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸில் இருக்காங்க. ஆர்த்திகா 4th பிளேஸ், தமயந்தி 5th, அன்சி இதயா 6th, மிதிலேஷ் 7th, அபிநயா பாரதி 8th, எஸ்வி 9th அண்ட் சபரி வீரப்பன் 10th பிளேஸில் இருக்காங்க. கொஷின் நம்பர் 8 போகலாம். மேம், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சொல்லுங்கள். சசிகலா ஜெய்சங்கர், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணும்னா இந்த லைவோட டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், நான் பிடிஎஃபோட லிங்க்கை கொடுத்துருக்கேன். Which Mendelian idea is depicted by a cross in which F1 generation resembles both the parents? Incomplete dominance, inheritance of one gene, law of dominance, codominance. In which Mendelian idea is depicted by a cross in which F1 generation resembles both the parents? என்ன வரும்? கோடாமினன்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ரெண்டு பேரண்ட்ஸோடதுமே காட்டுது அப்படின்னா இந்த இடத்துல டாமினன்ஸு ரெசசிவ் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. ரெண்டு பேரண்ட்ஸோட கேரக்டர்ஸுமே காட்டுதுங்கிறப்போ அதுக்கு பேர் கோடாமினன்ஸ். சரியா? இப்போது ஒரு அலீல் வந்து டாமினண்ட்டாக இருக்குது, ஒரு அலீல் ரெசசிவாக இருக்குன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஏதோ ஒரு பேரண்ட்டோட கேரக்டர் தான் காட்டும். லா ஆஃப் டாமினன்ஸ் அப்படின்னா எனி ஒன் ஆஃப் த பேரண்டல் கேரக்டர்ஸ் தான் நம்மளுக்கு பார்க்க முடியும். இங்கே போத் த பேரண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ த ரைட் ஆன்சர் வில் பி கோடாமினன்ஸ். அடுத்த கொஸ்டின் நம்பர் 9 போவோமா? The androgen binding protein ABP is produced by. The androgen binding protein ABP is produced by. பசங்களா, யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனை லைக் பண்ணாமல் இருக்கீங்க? எவ்ரி ஒன் ஸ்மாஷ் த லைக் பட்டன்டா. யாராவது இன்னும் லைக் போடாமல் பார்த்துட்டு இருக்கீங்களா செஷனை? கண்டிப்பாக லைக் போட்டுருங்க பார்க்கலாம். செட்டவுலி செல்ஸ், லேடிக் செல்ஸ், பிட்யூட்டரி கிளாண்ட், ஹைப்போதலாமஸ். ஆண்ட்ரோஜன் பைண்டிங் ப்ரோட்டீன் எங்கிருந்து ப்ரொடியூஸ் ஆகும் பார்க்கலாமா? த ரைட் ஆன்சர் இஸ் செட்டவுலி செல்ஸ். வெரி குட். லீடர் போர்ட் பார்க்கலாம். இப்போது பிளா ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்தாச்சு, KR சுஹாஷினி செகண்ட் பிளேஸ் அண்ட் தமயந்தி தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. 10th கொஸ்டின் பார்க்கலாமா? பாட்னி, ஜுவாலஜி எல்லா கொஸ்டின்ஸும் இருக்குடா. The question where the women do not have functional uteruses. The condition where the women do not have
functional uterus. Down syndrome, Mayer-Rokitansky syndrome, Pachau syndrome, Turner syndrome. Turner தான் இந்த இடத்துல Turner அப்படின்னு இருக்கு. It is Turner. Very good. Option B is the right answer. Mayer-Rokitansky syndrome தான் ஒரு பர்சனுக்கு யூட்ரஸ் இருக்கும் ஆனால் அது வந்து ப்ராப்பராக இருக்காது, ஷேப் மாதிரி இருக்கலாம். ஸோ ப்ராப்பராக இல்லைன்னா அது Mayer-Rokitansky syndrome. சரியா? ஓகே, இப்போ பிளா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க, கேஆர் சுஹாஷினி செகண்ட் பிளேஸில், ஜெனிஃபர் தேர்ட், சபரி வீரப்பன் ஃபோர்த், அன்சி இதயா ஃபிஃப்த், ஷாலோம் சஞ்சனா சிக்ஸ்த், தமயந்தி செவன்த், திவாஷினி எயித், தாமஸ் ட்ரெவன் நைன்த் அண்ட் ஜெர்வின் தாஸ் 10th பிளேஸில் இருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் பையனா பொண்ணான்னு தெரியல, பட் செகண்ட் பிளேஸ் அண்ட் தேர்ட் பிளேஸ் இஸ் கேர்ள்ஸ் தான். பார்க்கலாம் அட் தி எண்ட் ஆஃப் திஸ் 45 questions கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸில் வராங்களா இல்லை பாய்ஸ் வராங்களா, ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? ரேவதி எப்படி செலக்ட் பண்ணணும்? ஒன்றும் இல்லை ரேவதி, நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா குவிஸோட லிங்க்கை நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, க்விஸோட லிங்க்கை வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன். அந்த லிங்க்கை தொட்டிங்கன்னா ஃபோன் நம்பர் கேட்கும், ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபோனில் கொஷின்ஸும் ஆப்ஷன்ஸும் காட்டும், ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, ஸோ இப்போ அடுத்த கொஷின் போகலாமா? கொஷின் நம்பர் 11. The term biogenesis was coined by. The term biogenesis was coined by. Oparin, Thomas Huxley, Haldane, Henry Bastian. யாருடா? The term biogenesis was coined by. ஸோ இது வந்து சின்ன சின்ன பெட்டியெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பெட்டியிலிருந்தும் நீங்கள் படிக்கணும். ஓகே, ஏன்னா அதுலேருந்து கேட்ட ஒரு கொஷின் தான் இது. பரவாயில்ல, நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. தாமஸ் ஹக்ஸ்லி இஸ் த ரைட் ஆன்சர். பட் நம்மளோட புக்கில் சின்ன சின்ன பாக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ப்ளூ கலரில், க்ரீன் கலரில், பிங்க் கலரில், எல்லோவில் எந்தெந்த பாக்ஸ் எல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே படிச்சிருங்க. அப்படிப்பட்ட ஒரு பாக்ஸில் இருந்து தான் இந்த கொஷின் வந்திருக்கு. ஸோ லீடர் போர்ட் பார்க்கலாமா? பிளா ஃபர்ஸ்ட் பிளேஸ், ஜெனிஃபர் செகண்ட் அண்ட் சபரி வீரப்பன் இப்போ தேர்ட் பிளேஸ் வந்தாச்சு, ஒரு பையன். கொஷின் நம்பர் 12 போகலாம். ஸோ கார்த்தி உங்களுடைய ஐடி பிளாக் செய்யப்படுகிறது. எஸ். The total number of nitrogenous bases in human genome is estimated to be about 3.5 million, 3.1 million, 35,000, 35 million. இது கரெக்ட். The total number of nitrogenous base pair, இந்த adenine, guanine, thymine, cytosine இருக்கும்ல, அது எவ்வளோ இருக்கும்? ஏண்டா கன்ஃபியூஷன்? இங்கே பாருங்கள், 3 பாயிண்ட்ல இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சரியா? சாரி, ஆக்சுவலி வந்து தப்பான ஆன்சர் கிளிக் ஆகிருக்கு. 3.1 பில்லியன் கரெக்டா? த ரைட் ஆன்சர் இஸ் 3.1 பில்லியன். இதுதான் கரெக்டான ஆன்சர். சரியா? ஆனால் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, 3.5 1 கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இட் இஸ் ஆல்வேஸ் 3.1. சரியா? பிளா, ஜெனிஃபர் அண்ட் சபரி வீரப்பன் ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸில் இருக்காங்க. ஓகே, லிங்க் ஓப்பன் ஆகலை மேம். ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பாருங்கள், இல்லை வேறு ஏதாவது மொபைல் ட்ரை பண்ணுங்கள். இந்த மொபைலில் வந்து உங்களோட அக்கௌண்ட் லாகின் ஆகிருக்கும், அதனால ஓப்பன் பண்ண முடியாது. மேபி ரீலாகின் பண்ணி பாருங்கள். ஒருவேளை அது பண்ண தெரியலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேறு ஏதாவது மொபைல் யூஸ் பண்ணுங்கள், இல்லை வேறு ஏதாவது ப்ரௌசர் யூஸ் பண்ணுங்கள். தமிழ் கொடி உங்களுக்கும் அதே தான். வீக்வஸ் லிங்க் வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னா ட்ரை டிஃப்ரெண்ட் ப்ரௌசர் ஆர் ட்ரை டிஃப்ரெண்ட் மொபைல் ஃபோன். சரியா? ஃப்ரீயாக இருக்கப்போ உங்களோட அக்கௌண்ட்டை திரும்பவும் ரீலாகின் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? கொஷின் நம்பர் 13 போகலாம். கொஷின் நம்பர் 13. Which period was called age of fishes? Which period was called age of fishes? என்ன வரும்? எவல்யூஷன் சாப்டர்லேருந்து இந்த கேள்வி வந்திருக்கு. பர்மியன், ட்ரையாசிக், டெவோனியன், ஆர்டோவிஷியன்.
ஸோ ஏஜ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு எதை சொல்லுவோம், எந்த பீரியடை சொல்லுவோம்? வெரி குட், பரவாயில்லையே, நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கீங்களே. டெவோனியன், வெரி குட். இப்போ லீடர் போர்ட் போகலாமா? பிளா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க, ஜெனிஃபர் செகண்ட் பிளேஸ் அண்ட் தக்ஷிகா தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. வெரி குட். ஸோ கொஷின் நம்பர் 14 போகலாம். The age of fossils can be determined by. படிமம்னாலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதோட வயசு எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அதுதான் கொஷின். ஸோ the options are electron microscope, carbon dating, weighing the fossils, analysis of bones. இந்த 4 ஆப்ஷனில் எதை பண்ணால் கரெக்டாக என்னால் ஒரு படிமத்தோட வயசை கண்டுபிடிக்க முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். The right option would be carbon dating. Very good, very good. அடுத்து போவோமா? ரேடியோ கார்பன் டேட்டிங் அப்படின்னும் சொல்லலாம், இல்லை கார்பன் டேட்டிங்னும் சொல்லலாம், ரெண்டுமே கரெக்ட் ஆன்சர் தான். ஸோ பிளா, ஜெனிஃபர் அண்ட் தக்ஷிகா தான். சரி, கொஷின் நம்பர் 15 போவோமா? The athlete's foot disease in human is called. Athlete's foot disease in human is called. Is called கிடையாது, மேபி இட் இஸ் காஸ்ட் பைன்னு நினைக்கிறேன். இட் இஸ் காஸ்ட் பைடா. athlete's foot disease in human is caused by. பாக்டீரியானால வருமா, ஃபங்கஸ்னால வருமா, வைரஸ்னால வருமா, இல்லை புரோட்டோசோவன்னால வருமா? அதுதான் கொஷின். athlete's foot disease in human is caused by fungus. Very good. ஸோ ட்ரைகோடெர்மா, எபிடெர்மோஃபைட்டான், மைக்ரோஸ்போரம், இந்த மாதிரி ஃபங்கஸ்னால தான் எனக்கு இந்த athlete's foot எல்லாம் வருது. ஓகேவா? ஸோ ராஜலக்ஷ்மி, உங்கள் ஐடி பிளாக் ஆகுது. மேம் லிங்க் அட்டாச் பண்ணுங்க. ஏற்கனவே லிங்க் அட்டாச்சாக தான் இருக்குது. அச்சுதன் கமெண்ட் செக்ஷனில் மேலே பாருங்கள், பின் பண்ணி வச்சுருக்கேன். லிங்க் ஓப்பன் ஆகலை மேம். பிரேமா, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, யூடியூப்லேயே கமெண்ட்ஸில் ஆன்சர் சொல்லுங்கள். என்னென்னா உங்களோட பேர் இங்கே வராது, அது ஒன்று மட்டும்தான் பிரச்சனை. சரி, லீடர் போர்ட் போகலாமா? பிளா ஃபர்ஸ்ட் பிளேஸ், ஜெனிஃபர் செகண்ட் பிளேஸ் அண்ட் தக்ஷிகா தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. ஓகே, இப்போ கொஷின் நம்பர் 16 போகலாம். கொஷின் நம்பர் 16 பார்க்க போகிறோம். ஸ்ப்ரெட் த கேன்சரஸ் செல்ஸ் டு டிஸ்டன்ட் சைட்ஸ் இஸ் டெர்ம்ட் as. The spread of cancerous cells to distant sites is termed as. ஒரு கேன்சர் செல் பரவி பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற இடங்களுக்கும் போகிறதுக்கு என்ன பேர்? மெட்டாஸ்டாசிஸ், ஆன்கோஜீன்ஸ், புரோட்டோ ஆன்கோஜீன்ஸ், malignant neoplasm. Spread of cancerous cells to distant sites is termed as metastasis, oncogenes, proto-oncogenes, malignant neoplasm. இது கரெக்டான ஆன்சர். மெட்டாஸ்டாசிஸ், இது நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயும் ஒரு டெஃபினிஷன் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? 21st சாப்டரில் படிச்சிருப்போம். ஸோ டிஃபைன் மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னா என்ன சொல்லணும்? இட் இஸ் த ஸ்ப்ரெட் ஆஃப் கேன்சரஸ் செல்ஸ். ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கேன்சர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஆர்கன்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகிறது தான் இந்த மெட்டாஸ்டாசிஸ். அடுத்து லீடர் போர்ட் பார்க்கலாமா? பிளா ஃபர்ஸ்ட் பிளேஸ், ஜெனிஃபர் செகண்ட் அண்ட் ஆர்த்திகா தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. ஓகே, கொஷின் நம்பர் 17 பார்க்கலாம். An ancestral trait reappears after the previous generation is lost through evolutionary changes. Yes. ஸோ ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் வரைக்கும் இருந்த ஒரு கேரக்டர் திரும்பவும் எனக்கு காணாமல் போயிருக்கும், நடுவில் திரும்பவும் முளைச்சது அப்படின்னா அது என்ன சொல்லுவோம்? அட்டாவிசம், மைட்டோகாண்ட்ரியல் இன்ஹெரிட்டன்ஸ், குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ், பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ மனுஷனுக்கு திடீர்னு வால் முளைச்சா அதுக்கு பேர் அட்டாவிசம். வெரி குட். ஸோ ரொம்ப நாளாக காலங்காலமாக இருந்த ஒரு கேரக்டர் நடுவில் கொஞ்ச நாள் காணாமல் போயிருக்கும், திரும்ப இப்போது ரீஅப்பியர் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் அட்டாவிசம். சரியா? ஓகே, அடுத்து போகலாமா? லீடர் போர்ட் பார்க்கலாம். பிளா ஃபர்ஸ்ட் பிளேஸ், ஆர்த்திகா இப்போ செகண்ட் பிளேஸில் இருக்காங்க, ஜெனிஃபர் தேர்ட் பிளேஸில். ஓகே, கொஷின் நம்பர் 18 பார்க்கலாம். The term mutation was introduced by. The term mutation was introduced by.
முல்லர், ஹியூகோ டி பிரைஸ், எம்.எஸ். சுவாமிநாதன், W.S. சூட்டர். மியூட்டேஷன் அப்படிங்கிற வார்த்தையை ஃபஸ்ட்டு யாரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அதுதான் கேள்வி. வெரி குட், ஆப்ஷன் பி ஹியூகோ டி பிரைஸ் இல்லையா? வெரி குட், வெரி குட்டா. ஸோ அடுத்த கேள்வி போவோமா? அதுக்கு முன்னாடி லீடர் போர்ட் பார்த்துக்கலாம். லீடர் போர்டில் யார் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க? பிளா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க, ஜெனிஃபர் செகண்ட் பிளேஸ் அண்ட் ஷாலோம் சஞ்சனா தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ கொஷின் நம்பர் 19 பார்க்க போகிறோம். Concept of gene mapping was first developed by. Concept of gene mapping was first developed by. C.B. Bridges, Alfred H. Sturtevant, T.H. Morgan, H.J. Muller. Genetic mapping or gene mapping first introduce பண்ணது யாரு பார்க்கலாமா? வெரி குட், இட் இஸ் ஆல்ஃப்ரெட் ஹெச் ஸ்டர்ட்வாண்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். சரியா? லீடர் போர்ட் பார்க்கலாம். பிளா, ஷாலோம் சஞ்சனா அண்ட் அருள்மதி இப்போ தேர்ட் பிளேஸ் வந்துட்டாங்க. என்னடா இந்த தேர்ட் பிளேஸில் மட்டும் மனுஷங்க வந்து மாறிக்கிட்டே இருக்காங்க. சரி, கொஷின் நம்பர் 20 பார்க்கலாமா? மார்கன் யூனிட்ஸ்னு தானே சொல்கிறோம். அந்த யூனிட்ஸை மெஷர் பண்ணுறது மார்கன்பா. அந்த ஜெனட்டிக் மேப்பிங் அப்படிங்கிற விஷயத்தையே ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது மார்கன் கிடையாது. ஈகோ-R1 cleaves DNA at. ஈகோ-R1 cleaves DNA at 𝐴𝒓𝒄𝒉𝒂𝒏𝒕, 𝐔𝒕𝒐𝒓𝒆, 𝐺𝒐𝒐𝒔, டாடா ஜியூ எந்த இடத்துல டிஎன்ஏவை க்ளீவ் பண்ணும்? கன்ஃபியூஷனே வேணாம். இங்கே பாருங்க, 𝐺AATTCன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 𝐺AATTC ஈகோ-R1க்கு இதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட். சரியா? ஆர் திஸ் இஸ் த பாலிண்ட்ரோமிக் சீக்வென்ஸ் ஆஃப் ஈகோ-R1. சரியா? 𝐺AATTC. லீடர் போர்ட் பார்க்கலாமா? பிளா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க, ஷாலோம் சஞ்சனா செகண்ட் பிளேஸ் அண்ட் அருள்மதி தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. தமயந்தி ஃபோர்த் பிளேஸ், ஆர்த்திகா ஆர் ஃபிஃப்த் பிளேஸ், ஜெனிஃபர் சிக்ஸ்த், ஸ்ரீஜா செவன்த், லயா ஸ்ரீ எயித், கேஆர் சுஹாஷினி நைன்த் அண்ட் பிரிஜித் வந்து 10th பிளேஸில் இருக்காங்க. ஓகே, கொஷின் நம்பர் 21 போலாமா? The prevention of large scale loss of biological integrity. The prevention of large scale loss of biological integrity. Biopatent, bioethics, biosafety, biofuel. The prevention of large scale loss of biological integrity அப்படிங்கிறது யாரோட டெஃபினிஷன்? வெரி குட், பயோசேஃப்டியோட டெஃபினிஷன் தான் இது. இப்போ லீடர் போர்டில் பார்த்தீங்கன்னா பிளா ஃபர்ஸ்ட் பிளேஸ், ஷாலோம் சஞ்சனா செகண்ட் பிளேஸ் அண்ட் அருள்மதி தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. ஓகே, ஸோ பசங்களா யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. சரியா மேம்? பியூர் சயின்ஸ் பாட்னி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் K7 நம்ம லைவோட டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஒரு PDF இருக்கும். அந்த PDFல இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பியூர் சயின்ஸ் பசங்களும் படிக்கலாம், பயோமேக்ஸ் பசங்களும் படிக்கலாம். சரியா? அடுத்தது போலாமா? கொஷின் நம்பர் 22 பார்க்க போகிறோம். Changing the codon AGC to AGA represents. Changing the codon AGC to AGA. இந்த இடத்துல இந்த சைட்டோசின் C மட்டும்தான் அடினைனா மாறி இருக்கு, ஒரே ஒரு நைட்ரோஜனஸ் பேஸ் மட்டும் மாறி இருக்கு. அப்போ இதை என்ன சொல்லுவோம்? மிஸ்சென்ஸ் மியூட்டேஷன், நான்சென்ஸ் மியூட்டேஷன், ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன், டெலிஷன் மியூட்டேஷன். இது கரெக்டான ஆன்சர். AGC AGAன்னு மாறி இருக்கு. வெரி குட், பரவாயில்லையே, நிறைய பேர் வந்து கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. பட் கொஞ்சம் பேர் வந்து குழப்பியாச்சு. நான் சென்ஸ் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? இப்போது சரி, மிஸ்சென்ஸ் வந்து கரெக்டான ஆன்சர் தான். எப்படின்னு சொல்கிறேன். AGC அப்படின்னு ஒரு ஜெனட்டிக் கோடான் இருக்குன்னா அதிலிருந்து எனக்கு ஒரு அமினோ ஆசிட் வரும். கரெக்டாக? இப்போ இந்த இடத்துல சிக்கு பதிலாக அடினைன் இருக்குது, AGA அப்படின்னு இருக்குது.
அப்போது என்ன அமினோ ஆசிட் வந்திருக்கணுமோ அது இல்லாமல் வித்தியாசமாக வேற ஒரு கோடு இருக்குது. அப்போ வேற ஒரு அமினோ ஆசிட் தானே வரும், கரெக்டாக? அப்போது வரக்கூடிய அமினோ ஆசிட் இல்லாமல் வேற ஏதோ அமினோ ஆசிட் வருது, மாறி வருதுன்னா அதுக்கு பேர் மிஸ்சென்ஸ் மியூட்டேஷன். மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னுலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. இது தப்பான கோடு. வர வேண்டிய அமினோ ஆசிட் வராமல் வேற ஏதோ அமினோ ஆசிட் வருது, சரியா? இப்போ இதுவே நான்சென்ஸ் மியூட்டேஷன் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? எனக்கு ஏதோ ஒரு அமினோ ஆசிட் வர வேண்டிய இடத்துல இருந்த ஒரு கோடு வந்து ஸ்டாப் கோடானா மாறிடுச்சுன்னா அதுதான் நான்சென்ஸ் மியூட்டேஷன். ஸ்டாப் கோடானா யாரெல்லாம் வருவாங்க? UAA, UAG, UGA, இந்த 3 வந்தால் தான் அது டெர்மினேஷன் கோடான். அப்படி மாறுச்சுன்னா அதுக்கு பேர் தான் நான்சென்ஸ் மியூட்டேஷன், சரியா? இந்த இடத்துல டெர்மினேஷன் கோடானா மாறலை. ஸோ இட் இஸ் மிஸ்சென்ஸ் மியூட்டேஷன். லீடர் போர்ட் போகலாமா? பிளா ஃபர்ஸ்ட் பிளேஸ், ஷாலும் சஞ்சனா செகண்ட் பிளேஸ் அண்ட் அருள்மதி தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. கொஷின் நம்பர் 23 போவோண்டா. ஃப்ரூட் கலர் அண்ட் ஸ்குவாஷ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப். இந்த சம்மர் ஸ்குவாஷில் ஒயிட் கலராக வருதா, எல்லோ கலராக வருதா அப்படின்ற அந்த ஃப்ரூட் கலரெல்லாம் எதோட எக்ஸாம்பிள்? recessive epistasis, dominant epistasis, complementary genes, inhibitory genes. எது கரெக்டான ஆன்சர்? The fruit color in squash is an example of dominant epistasis. Very good. Leaderboard போலாமா? Bla first place, Shalom Sanjana second place and Arulmati third place ல இருக்காங்க. Question number 24 போவோம். In which type of parthenogenesis are only male produced? எந்த பார்த்தனோஜெனசிஸில் மேல் மட்டும் ப்ரொடியூஸ் ஆகும்? இது வந்து ரொம்ப ரிப்பீட்டான கொஷின்ஸ்டா. சில கொஷினில் மேல் மட்டும் ப்ரொடியூஸ் ஆகிறது கேட்டிருக்காங்க. சில கொஷினில் எந்த டைப்லேருந்து ஃபீமேல் மட்டும் வரும்னு கேட்பாங்க, இல்லை போத் த செக்ஸஸ் வரும்னு கேட்பாங்க. இந்த 3ம் தயவு செஞ்சு தரவாக படிச்சுக்கோங்க. இதிலிருந்து மாற்றி கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு, சரியா? ஸோ இங்கே என்ன வரும்? மேல் மட்டும் ப்ரொடியூஸ் ஆகிறது அப்படின்னா வெரி குட். இது வந்து ஒரு புக் பேக் கொஷின், அதனால் கரெக்டாக கொடுத்துட்டீங்க. பட் இந்த மேலுக்கு பதிலாக ஃபீமேல் கேட்கலாம், இல்லை போத் த செக்ஸஸ் கேட்கலாம். ஸோ அப்படி கேட்டாலும் நம்மளால எழுத முடியணும். போத் த செக்ஸஸ் அப்படின்னா ஆம்பிடோக்கி, சரியா? லீடர் போர்ட் போகலாமா? ஒன்றும் மாற்றம் இல்லை, முதல் 3 பிளேசஸ் அப்படியே தான் இருக்குது. கொஷின் நம்பர் 25 போகலாம். த மேல் செக்ஸ் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரோன் இஸ் செக்ரேட்டட் ஃப்ரம். The male sex hormone testosterone is secreted from. Sertoli cells, Leydig cells, epididymis, prostate gland. The male sex hormone testosterone is secreted from. பரவாயில்ல, லேடிக் செல்ஸ் நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. ஆனால் செட்டவுலி செல்ஸ் வந்து 2 விஷயத்துக்கு தான் காரணமாக இருக்கும். ஒன்று ஸ்பாம் ப்ரொடக்ஷனுக்கு காரணமாக இருக்கும், இன்னொன்று அந்த ABPன்னு சொல்கிறோம் இல்லையா, ஆண்ட்ரோஜன் பைண்டிங் ப்ரோட்டீன். இந்த 2க்கும் தான் செட்டவுலி செல்ஸ் காரணம். டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்னு வரும்போது லேடிக் செல்ஸ் தான் காரணம். இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, சரியா? ஓகே. ஸோ இங்கே கரெக்டான ஆன்சர் என்னது? லேடிக் செல்ஸ். லீடர் போர்ட் போகலாமா? பிளா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க, ஷாலோம் சஞ்சனா செகண்ட் பிளேஸ் அண்ட் அருள்மதி தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. கொஷின் நம்பர் 26 போவோமா? A contraceptive pill which prevents ovulation by. ஒரு கான்ட்ரசெப்டிவ் பில் நம்ம எடுத்தோம்னா எப்படி அது ஓவியுலேஷனை தடுக்குது, எக் ரிலீஸ் ஆகிறத தடுக்குது, அதுதான் கேள்வி. ஸோ எப்படி தடுக்குது? Blocking fallopian tube, inhibiting release of FSH and LH, stimulating the release of FSH and LH, causing immediate degeneration of the released ovum. ஸோ இந்த இடத்துல வந்து 2 ஆப்ஷன் சிலேயே வந்துருச்சு. பட் பரவாயில்ல. டே எப்பட்றா, அது ஆன்சரே கிடையாதுடா. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஸ்டிமுலேட் பண்ணுது அப்படின்னா என்ன அர்த்தம்? எக் ரிலீஸ் ஆயிருமே. எஃப்எஸ்ஹெச்சை எல்ஹெச்சை ஸ்டிமுலேட் பண்ணுது அப்படின்னா எஃப்எஸ்ஹெச் எதுக்கு காரணம்? ஃபாலிக்கலை ஸ்டிமுலேட் பண்ணுறது. ஸோ ஃபாலிக்கல் வந்து இம்மெச்சூராக இருக்குன்னா அதை மெச்சூர் ஆக்கி விடுறது தான் எஃப்எஸ்ஹெச்சோட வேலை.
LH எப்போ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ தான் எக் ரிலீஸ் ஆகும், ஓவியுலேஷன் நடக்கும். அப்போ இங்கே ஸ்டிமுலேஷன் நடக்கக்கூடாது, இந்த இடத்துல ஓவியுலேஷன் ப்ரிவெண்ட் ஆகணும். எக் ரிலீஸ் ஆகாமல் தடுக்கணும் அப்படின்னா FSH அண்ட் LHோட ரிலீஸை நம்ம தடுக்கணும், இன்ஹிபிட் பண்ணணும். சரியா? ஓகே, லீடர் போர்ட் போகலாமா? பிளா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க, ஷாலோம் சஞ்சனா செகண்ட் பிளேஸ் அண்ட் வி அருள்மதி தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 27 போவோம். யூனிவர்சல் டோனார் அண்ட் யூனிவர்சல் ரெசிபியன்ட் பிளட் குரூப் ஆர் டேஷ் அண்ட் டேஷ் ரெஸ்பெக்டிவ்லி. கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டேஷ் வந்து டோனாராக இருக்கணும், செகண்ட் ஆப்ஷன் வந்து ரெசிபியண்ட்டாக இருக்கணும், மாற்றி கொடுத்துடாதீங்க. ஃபஸ்ட்டு ஆன்சர் வந்து டோனார், செகண்ட் ஆன்சர் வந்து ரெசிபியண்ட். எஸ், எது கரெக்டான ஆன்சர்? வெரி குட். OAB யூனிவர்சல் டோனார் அப்படின்னு சொல்கிறது O பிளட் குரூப்பு, யூனிவர்சல் ரெசிபியன்ட்னு சொல்கிறது AB பிளட் குரூப். சூப்பர். லீடர் போர்ட் போகலாமா? பிளா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க, ஷாலோம் சஞ்சனா செகண்ட் பிளேஸ் அண்ட் வி அருள்மதி தேர்ட் பிளேஸ். ஓகே, கொஸ்டின் நம்பர் 28 போகலாம். பசங்களா யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்க, எவ்ரி ஒன் ஸ்மாஷ் த லைக் பட்டன். யாராவது லைக் போடாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எல்லாருமே லைக் போட்டுரு. வைரஸ் ஃப்ரீ பிளான்ஸ் ஆர் டெவலப்டு ஃப்ரம். வைரஸ் ஃப்ரீ பிளான்ஸ் ஆர் டெவலப்டு ஃப்ரம் ஆர்கன் கல்ச்சர், புரோட்டோபிளான்ட் கல்ச்சர், புரோட்டோபிளாஸ்ட் தான் அது, மெரிஸ்டம் கல்ச்சர், செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர். வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்டு எப்படி டெவலப் ஆகும், எதுலேருந்து டெவலப் ஆகும்? இட் இஸ் அ புக் பேக் கொஷின் இல்லையா? ஏண்டா புக் பேக் கொஷின் கேட்டால் கூட ஏண்டா தப்பு பண்ணுறீங்க? மெரிஸ்டம் செல்ஸை எடுத்து அதிலிருந்து நான் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெவலப் பண்ணால் மட்டும்தான் எனக்கு அதில் வைரஸ் ஃப்ரீ பிளான்ஸாக பார்க்க முடியும். ஸோ இட் இஸ் த மெரிஸ்டம் கல்ச்சர். சரியா? லீடர் போர்டில் யார் ஃபர்ஸ்ட் பிளேஸ்? அட போங்கடா, இன்ட்ரெஸ்டே இல்லை. அந்த 3 பேர் அப்படியே சேர் போட்டு அங்கேயே படுத்துட்டாங்க போல. சரி, அடுத்த கொஸ்டின் நம்பர் 29 போவோமா? Who published the book Origin of Species by Natural Selection in 1859? Origin of Species அப்படிங்கிற புக்கை யார் பப்ளிஷ் பண்ணாங்க? 10th படிச்சுட்டு வரும் இந்த கொஸ்டின் எல்லாம், தப்பு பண்ணவே கூடாது. இது வரும்: சார்ல்ஸ் டார்வின், ஆகஸ்ட் வீஸ்மேன், லமார்க், ஹியூகோ ஜி ரைஸ். ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷியஸ் அப்படிங்கிற புக்கை யார் பப்ளிஷ் பண்ணாங்க? அது தெரியலன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் நேச்சுரல் செலெக்ஷன் சொன்னால் ஒரு பேர் ஞாபகம் வருமே. யார் இது? வெரி குட், ஆப்ஷன் ஏ, சார்ல்ஸ் டார்வின். டார்வின் தாத்தா இல்லையா? லீடர் போர்ட் போகலாமா? பிளா, ஷாலோம் சஞ்சனா, அருள்மதி தான். 30வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். The Neanderthal man had the brain capacity of. ஹோமோசாப்பியன்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த நியாந்ததால் மேன் வந்து வந்தாங்க இல்லையா? இவங்களோட பிரெயின் கெப்பாசிட்டி என்னவா இருந்திருக்கும்? (650 to 800 cubic centimeter, 1200, 900, 1400). நியாந்ததால் மேனோட பிரெயின் கெப்பாசிட்டி என்னவா இருக்கும்? ஓகே, ஸோ 42 பேர் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கீங்க, which is 1400 cc. அதுதான் கரெக்டான ஆன்சர். 1200 இல்லைடா, 1400. நியாந்ததால் மேனுக்கு 1400. அதுக்கப்புறமா வந்து ஹோமோசாப்பியன்ஸ்க்கு இதை விட அதிகமாக இருக்கும், 1500 to 600 அந்த மாதிரி இருக்கும். சரியா? லீடர் போர்ட் போகலாமா? பிளா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க, ஷாலோம் சஞ்சனா செகண்ட் பிளேஸ், தமயந்தி தேர்ட் பிளேஸ் வந்தாச்சு. அப்பாடா, இப்போ தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, ஜெனிஃபர் 4th, வி அருள்மதி 5th பிளேஸ் வந்தாச்சு. 3rd பிளேஸ்லேருந்து 5th பிளேஸ், ஒரு ஹியூஜ் ஜம்ப், 1000 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் ஆகிடுச்சு. லயாஸ்ரீ, ஆர்த்திகா, ஆர் யூசுப் முகமது, KR சுஹாஷினி, ஸ்ரீஜா, இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் 10 பிளேசஸில் இருக்காங்க. ஸோ லெட்ஸ் சி, இன்னும் ஒரு 15 கொஷின் இருக்குது, எப்படி மாறுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? கொஷின் நம்பர் 31 பார்க்க போகிறோம். அலர்ஜி இன்வால்வ்ஸ். சீக்கிரமாக ஆன்சர் சொன்னால் ஏன் லீடர் போர்டில் வரலை? அப்போ உங்களை விட சீக்கிரமாக நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் விமலா. சரியா?
Allergy involves IgE, IgG, IgA, IgM. ஸோ ஒருத்தருக்கு அலர்ஜி இருக்குன்னா பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது இந்த நாளில் எது ரொம்ப அதிகமாக இருக்கும்? ஏன் கன்ஃபியூஷன்? IgE தான் கரெக்டான ஆன்சர். அலர்ஜி ஏதாவது வந்தது அப்படின்னா அவங்களோட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் IgE இம்யூனோகுளோபுலின் எப்சிலான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இம்யூனோகுளோபுலின் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரியா? இந்த IgA வந்து கொலோஸ்ட்ரமில் அதிகமாக பார்க்க முடியும். அதாவது ஒரு குழந்தை பிறந்த உடனே நம்மளுக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் அப்போ ஃபர்ஸ்ட் வர ஒரு மில்க்கு, ஸோ அது வந்து கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்கும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஹைலி நியூட்ரிஷியஸ். அதில் நிறைய இம்யூனோகுளோபுலின்ஸ் வந்து இருக்குது. அந்த குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அந்த பிரெஸ்ட் மில்கில் இருக்குது. ஸோ அதுதான் கொலோஸ்ட்ரம். அந்த கொலோஸ்ட்ரமில் IgA அதிகமாக இருக்கும். சரியா? IgE தான் அலர்ஜி கூட ரிலேட்டபிளான இம்யூனோகுளோபுலின். ப்ளா ஃபர்ஸ்ட் பிளேஸ், ஷாலோம் செகண்ட் பிளேஸ் அண்ட் தமயந்தி தேர்ட் பிளேஸ். ஓகே, கொஷின் நம்பர் 32 போலாமா? கொஷின் நம்பர் 32. எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் occurs in. எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் occurs in என்ன வரும்? Angiosperms, bryophytes, algae, gymnosperms. External fertilization occurs in எக்கும் ஸ்பெர்மும் ஃபியூஸ் ஆகிறது ஆர் மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஃபியூஸ் ஆகிறது பாடியை விட்டு வெளியே நடக்கிறது எங்கே நடக்கும்? ஆன்ஜியோஸ்பெர்ம்ஸ்க்கு கிடையாதுடா. ஆன்ஜியோஸ்பெர்ம்ஸ்க்கு பாலன் கிரெயின் எப்பவும் போல் ஸ்டிக்மாவில் வந்து உட்காந்துரும். ஸ்டிக்மா வழியாக பாலன் டியூப் தொலைச்சிட்டு போயிட்டு உள்ளே தான் ஃபர்டிலைசேஷன் நடக்குது. சரியா? So the right answer would be algae தான். Okay, it is not angiosperms, it is algae. சரியா? leaderboard போலாமா? ப்ளா ஃபர்ஸ்ட் பிளேஸ், தமயந்தி இப்போ செகண்ட் பிளேஸ் வந்தாச்சு. ஷாலோம் சஞ்சனாவையும் முந்திட்டு வந்துட்டாங்க. ஷாலோம் இப்போ தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. சரி, 33 போகலாம். கைஸ், யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனை லைக் பண்ணல, லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. டோட்டிபொட்டென்சி refers to. Totipotency refers to என்ன வரும்? Capacity to generate genetically identical plants, capacity to generate a whole plant from any plant cell or explant, capacity to generate hybrid protoplast, recovery of healthy plants from deceased plant. Totipotency ங்கிறது என்னது? Capacity to generate a whole plant from எனி பிளான்ட் செல் ஆர் எக்ஸ்பிளான்ட். ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்லேருந்து ஒரே ஒரு செல் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அந்த செல்லை எடுத்து அதிலிருந்து நான் ஒரு முழு பிளான்ட்டையும் வளர வைக்கிறேன் அப்படின்னா அதுதான் டோட்டிபொட்டென்சி. சரியா மேம்? பிரையோஃபைட்ஸ் தானே ஆம்ஃபிபியன்னு சொல்லுவோம். ஆம்ஃபிபியன் கரெக்டு தான். ஆம்ஃபிபியன்ஸ் ஆஃப் பிளான்ட் கிங்டம்னு சொல்லுவோம். ஏன்னா அது வாட்டரை டிபெண்ட் பண்ணி இருக்கும் இல்லையா? அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அதை விட கம்மியான ஒரு குரூப் ஆஃப் பிளான்ஸ் வந்து ஆல்கே இருக்கே, அங்கேயும் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் தான் நடக்கும். பிரையோஃபைட்ஸை விட டெவலப்மெண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். சரியா? ஓகே, லீடர் போர்ட் போகலாமா? இப்போது ப்ளா, தமயந்தி அண்ட் ஷாலோம் சஞ்சனா ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸில் இருக்காங்க. வெரி குட். இப்போ அடுத்த கொஷின் போகலாம். கொஷின் நம்பர் 34. which is biologically degradable and biologically active thermoplastic. இதுதான் நீங்கள் பார்க்கணும். பயாலஜிக்கலி ஆக்டிவ் அப்படிங்கிறதா உங்களோட க்ளூ. லாக்டிக் ஆசிட், பாலிலாக்டிக் ஆசிட், கிரீன் ஃப்ளோரசன்ட் ப்ரோட்டீன், பாலிஹைட்ராக்சி பியூட்டிரேட். என்ன வரும்? திஸ் இஸ் யோர் க்ளூ. பயாலஜிக்கலி ஆக்டிவ் அப்படிங்கிறதா உங்களோட க்ளூ. எதுடா கரெக்டான ஆன்சர்? Polylactic acid is the right answer. Super. ஸோ இப்போது ஏன் தெரியுமா இதை நான் க்ளூன்னு சொன்னேன்? பயாலஜிக்கலி டீக்ரேடபிள் அப்படின்னு சொல்லும்போது பாலிலாக்டிக் ஆசிட் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பாலிஹைட்ராக்சி பியூட்டிரேட் கூட ஆன்சராக சொல்லலாம். இட் இஸ் பயாலஜிக்கலி டீக்ரேடபிள் பிளாஸ்டிக். சரியா? ஆனால் இங்கே பயாலஜிக்கலி ஆக்டிவ் தெர்மோபிளாஸ்டிக்னு சொல்லும்போது நம்ம பாலிலாக்டிக் ஆசிட் மட்டும்தான் சொல்லணும். பாலிஹைட்ராக்சி பியூட்டிரேட் PHB வராது. சரியா? அதனால தான் நான் இதை ஒரு க்ளூன்னு சொன்னேன்.
இதை மட்டும் கேட்குறாங்க, பயாலஜிக்கலி டிகிரேடபிள் மட்டும் கேட்குறாங்க அப்படின்னா யூ கேன் கிவ் ஆப்ஷன் டி. ஒருவேளை பயாலஜிக்கலி ஆக்டிவ் தெர்மோபிளாஸ்டிக் கேட்குறாங்கன்னா பாலிலாக்டிக் ஆசிட் கொடுக்கணும். சரியா? லீடர் போர்ட் போகலாமா? பிளா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க, ஷாலோம் சஞ்சனா செகண்ட் பிளேஸ் அண்ட் தமயந்தி தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. கொஷின் நம்பர் 35 பார்க்கலாம். Choose the wrong statement about application of plant tissue culture. ஒரு 5 மார்க் கொஷினை வச்சு கூட இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ இது ஒரு 5 மார்க், இதை படித்தாதான் இந்த 1 மார்க்குக்கு ஆன்சர் பண்ண முடியும் இல்லையா? So which will be the right answer? Wrong statement about application of plant tissue culture அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரைமரி மெட்டபாலைட்ஸ் அப்படிங்கிறது தான் தப்பு. இங்கே செகண்டரி மெட்டபாலைட்ஸ்னு இருந்ததுன்னா இது கரெக்டான ஆன்சராக இருந்திருக்கும். ஆனால் இங்கே ப்ரைமரி மெட்டபாலைட்ஸ்னு இருக்கு இல்லையா, அதுதான் தப்பாக இருக்குது. அதுக்கு பதிலாக செகண்டரி மெட்டபாலைட்ஸ் இருந்திருக்கணும். ஸோ திஸ் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். சரியா? லீடர் போர்டில் யார் ஃபர்ஸ்ட் பிளேஸ்? பிளா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஓகே. Question number 36 பார்க்கலாம். Choose the correct statement about tenoinosylate ovule. Choose the correct statements about tenoinosylate ovule. Sporogenous cells is subhypodermal. Ovules have fairly large nucellus. Sporogenous cells is epidermal. Ovules have single layer of nucellus tissue. எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. வெரி குட். ஆப்ஷன் ஏ தான் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அண்ட் தட் இஸ் த ரைட் ஆன்சர். ஸ்போரோஜீனஸ் செல் இஸ் சப்ஹைப்போடர்மல் அப்படிங்கிறது தான் கரெக்ட். லீடர் போர்ட் போகலாமா? இப்போ பிளா ஃபர்ஸ்ட் பிளேஸ், தமயந்தி செகண்ட் பிளேஸ் அண்ட் ஷாலோம் சஞ்சனா தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. கொஷின் நம்பர் 37 போகலாம். இப்போ which of the following plants is an example for atavism in plants? இப்போ ஹியூமன் பீயிங்ஸில் அட்டாவிசம் அப்படின்னா டெய்ல் முளைக்கிறது அப்படின்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஆனால் பிளான்ஸில் எந்த பிளான்ட்டை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம்? ஆன்டிரீனம், கேப்சல்லா பர்சா பாஸ்டோரிஸ், மிராபிலிஸ் ஜலாப்பா, ஹிராஷியம் பைலோசெல்லா. ஏன் கன்ஃபியூஷன்? மிராபிலஸ் ஜலாப்பா இஸ் த 4 o'clock பிளான்ட் இல்லையா? அதில் குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இதுவே ஒருவேளை உங்களுக்கு அட்டாவிசமோட எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். சரியா? மிராபிலஸ் ஜலாப்பா வராது. ஓகே. லீடர் போர்ட் பார்க்கலாமா? பிளா ஃபர்ஸ்ட் பிளேஸ், ஷாலோம் சஞ்சனா செகண்ட் அண்ட் தமயந்தி தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. இப்போ கொஷின் நம்பர் 38 போகலாம். Who is called the father of tissue culture? Plant tissue culture or tissue culture ஓட father அப்படின்னு யாரை சொல்லுவோம்? ஆப்ஷன்ஸ் பார்க்கலாமா? ஆல்ஃப்ரெட் ஸ்டர்ட்வாண்ட், சிபி பிரிட்ஜஸ், கர்பச்சென்கோ, காட்லெப் ஹெபர்லாண்ட். ஃபாதர் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னு யாரை சொல்லுவோம்? So the right answer is option D தான். காட்லெப் ஹெபர்லாண்ட்ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். லீடர் போர்ட் பார்த்துடலாமா? பிளா ஃபர்ஸ்ட் பிளேஸ், ஷாலோம் சஞ்சனா செகண்ட் பிளேஸ். பிளாக்கும் ஷாலோம் சஞ்சனாவுக்குமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 800 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. தமயந்தி தேர்ட் பிளேஸில் இருக்காங்க, லயா ஸ்ரீ ஃபோர்த், ஜெனிஃபர் ஃபிஃப்த், ஆர்த்திகா சிக்ஸ்த், அருள்மதி செவன்த், யூசுப் முகமது 8th, பிரிஜித் 9th அண்ட் அபிநயா பாரதி 10th பிளேஸில் இருக்காங்க. ஓகே, இன்னும் ஒரு 7 கொஷின் தான் இருக்குது. சரியா? பார்க்கலாம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கேர்ள்ஸ் வராங்களா பாய்ஸ் வராங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? ஸோ இன்னும் ஒரு 7 கொஷின் இருக்குடா. சரியா? அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனுக்கு லைக் பண்ணலையோ எல்லாருமே லைக் பண்ணிடுங்க. What is the type of asexual reproduction in Aurelia? What is the type of asexual reproduction in Aurelia? ஸோ இது வந்து பெரிய ஒரு டயக்ராம் எல்லாம் போட்டிருப்பாங்க.
என்சிஸ்மெண்ட், ஸ்ட்ராபிலேஷன், பைனரி ஃபிஷன், ஸ்போருலேஷன். இது கரெக்டான ஆன்சர். ஆரிலியாவில் நம்ம பார்க்கக்கூடிய ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்னது பார்க்கலாமா? ஸோ த ரைட் ஆன்சர் வில் பி ஸ்ட்ராபிலேஷன். இதுக்கு ஒரு டயக்ராம் எல்லாம் பெருசாக போட்டிருப்பாங்களே, பார்த்துருக்கீங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இருக்கும். ஸோ அதுதான் ஸ்ட்ராபிலேஷன். கிளியரா? லீடர் போர்ட் போகலாம். பெருசாக எந்த சேஞ்சஸோ இல்லை, ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸ் அப்படியே தான் இருக்குது. கொஷின் நம்பர் 40 போகலாம். த ஸ்மாலஸ்ட் ஹியூமன் செல் இஸ். த ஸ்மாலஸ்ட் ஹியூமன் செல் இஸ் என்ன வரும்? ஓவம், ஸ்பெர்ம், எபிதீலியல் செல், ஃபாலிகுலர் செல். ஹியூமன் பாடியிலேயே இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சின்ன செல், சைஸில் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கிறது எந்த அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஓவம் ஆர் ஸ்பெர்ம் என்ன வரும்? வெரி குட், ஸ்பெர்ம் இஸ் த ரைட் ஆன்சர். டேய், எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டான கொஷனை கேட்டிருக்காங்க. எப்படி நீங்கள் ஸ்பெர்ம் சொல்லுவீங்க, சாரி ஓவம் சொல்லுவீங்க? ஓவம் இஸ் த லார்ஜஸ்ட் செல். ஹியூமன் பாடியிலே இருக்கிறதுலே பெரிய செல் எது அப்படின்னு கேட்டால் ஓவம் சொல்லலாம். சரியா? இங்கே கேட்டிருக்க கொஷின் என்ன? ஸ்மாலஸ்ட் கேட்டிருக்காங்க. அப்போ ஓவம் சொல்லக்கூடாது, அதுக்கு பதிலாக ஸ்பெர்ம் தான் சொல்லணும். ஓகேவா? லீடர் போர்டில் ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸில் பெருசாக எந்த சேஞ்சஸும் இல்லை. கொஷின் நம்பர் 41 போவோம். Colostrum is rich in. Colostrum is rich in. So after the childbirth first produce ஆகக்கூடிய மில்க் தான் colostrum அப்படின்னு சொல்லுவோம். அதில் என்ன நிறையா இருக்கும்? IgE, IgA, IgD, IgM. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? என்ன நிறையா இருக்கும்? IgA. சூப்பர், வெரி குட். அடுத்த கேள்வி போவோமா? எப்படியோ ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸ் ஒன்றும் மாற போகிறது இல்லை. சரி, கொஷின் நம்பர் 42 போகலாம். Who discovered antigens on the surface of RBC and epithelial cells? ஹியூமன் பாடியில் ரெட் பிளட் செல்ஸ்க்கு மேலே அந்த வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய ஆன்டிஜென்ஸை முதல்ல கண்டுபிடிச்சது யார் அப்படிங்கிறதான் கேள்வி. பர்ன்ஸ்டீன், லான்ஸ்டீனர், ஏ வீனர், பர்ட்ராம். எதுடா கரெக்டான ஆன்சர்? பார்க்கலாமா? லான்ஸ்டீனர், கார்ல் லான்ஸ்டீனர் தான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளட் குரூப்ஸை கண்டுபிடிச்சாரு இல்லையா? ஸோ அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளட் குரூப்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கும்? நம்மளோட ஆர்பிசியில் என்ன மாதிரி சர்ஃபேஸ் ஆன்டிஜென்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ அதை கண்டுபிடிச்சது யார் தான்? கார்ல் லான்ஸ்டீனர் தான். ஓகே, அடுத்த கேள்வி போவோமா? கொஷின் நம்பர் 43 பார்க்க போகிறோம். ஹாய் மேம், மேரத்தான் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? ஐ எம் வெயிட்டிங். ஏண்டா, எனக்கு பேசாமல் ஒரு க்ளோனை உருவாக்கி விட்டுருங்க. ஒரு ஆஷா மேம் இங்கே கிளாஸ் எடுக்கட்டும், ஒரு ஆஷா மேம் அங்கே கிளாஸ் எடுக்கட்டும். நீ என்ன பண்ணுவ? எதை கவனிப்ப? The matured sperms are stored in the epididymis, seminiferous vesicle, seminiferous tubules, vas deferens. Matured sperms எங்கே போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் எபிடிடைமஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் தட் இஸ் த ரைட் ஆன்சர். மெச்சூர்ட் ஸ்பெர்ம்ஸ் வந்து ஸ்டோர் ஆகக்கூடியது எபிடிடைமஸ். அங்கே தான் காயில்டு டியூப் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், அங்கே தான் ஸ்டோர் ஆகும். ஆனால் இந்த செமினிஃபெரஸ் வெசிக்கல் இதெல்லாம் வந்து எதுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னா சில செக்ரேஷன்ஸை வெளியே கொடுக்கும். சரியா? ஓகே, இப்போ லீடர் போர்ட் போகலாமா? பிளா, ஷாலோம், சஞ்சனா அண்ட் தமயந்தி ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸில் இருக்காங்க. கொஷின் நம்பர் 44 பார்க்கலாம் இப்போது. Which of the following is the correct sequence of events with reference to the central dogma? Which of the following is the correct sequence of events with reference to the central dogma? Transcription, translation, replication. இந்த மூணில் கரெக்டான சீக்வன்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும். எது ஃபஸ்ட்டு நடக்கும், எது செகண்டு, எது தேர்டுன்னு கண்டுபிடிக்கணும்.
ஏன் இஷ்டத்துக்கும் சிதறி போய் கிடக்குது? ஃபர்ஸ்ட்டு ரெப்ளிகேஷன் நடக்கும்டா. டிஎன்ஏ எனக்கு மல்டிபிள் காப்பீஸாக உருவாகணும். அந்த டிஎன்ஏலேருந்து அடுத்து எம்ஆர்என்ஏ வரும், விச் இஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். அந்த எம்ஆர்என்ஏலேருந்து அடுத்து ப்ரோட்டீன்ஸ் வரும், விச் இஸ் டிரான்ஸ்லேஷன். புரியுதா? அடுத்து போகலாமா? லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின் இப்போ பார்க்க போகிறோம். The wings of birds and butterflies is an example of. The wings of birds and butterfly is an example of adaptive radiation, convergent evolution, divergent evolution, variation. This is correct answer. The wings of birds and butterfly is an example of. Correct path answer கொடுங்க. எதுடா? Very good. Convergent evolution. சரி, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் லீடர் போர்ட் பார்க்கலாமா? ரெடியா? எஸ், ஆர் யூ ஆல் ரெடி? அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனை லைக் பண்ணாமல் இருக்கீங்க? எவ்ரி ஒன் ஸ்மாஷ் த லைக் பட்டன்டா. யாராவது லைக் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இப்போவே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் லீடர் போர்டை நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இட் இஸ் கோயிங் டு பி பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் அப்படிங்கிறது தெரியல. அதுக்கு முன்னாடி அந்த பிளா அப்படிங்கிறது யார்? ஒரு பையனா இல்லை பொண்ணாங்கிறது ஃபஸ்ட்டு சொல்லு கமெண்ட் செக்ஷனில். சரியா? நான் என்னென்ன டிக்ளேர் பண்ணுறது? இப்போ கேர்ள்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ன்னு டிக்ளேர் பண்ணுறதா, இல்லை பசங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்ன்னு டிக்ளேர் பண்ணுறதா, என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த பிளா யார்? நீயே வந்து ஒத்துக்கோ. சரியா? ஃபைனல் லீடர் போர்ட். பிளா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க with 35,994 points, and second place la Shalom Sanjana with 35,123 points. So கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 800 points வித்தியாசம் first place க்கும் second place க்கும். அடுத்த third place la Damayanti 34,945 points. So second க்கும் third க்கும் பெருசா வித்தியாசம் இல்ல, ஒரு 200 points தான் வித்தியாசம். ஜோஸ்லின் ரேஷ்மா தான் பிளாவா? ஏன் உங்களோட பேர் வச்சுட்டு வர வேண்டியதானே? சரி, டாப் 50 நேமையும் சொல்லுங்கள். டாப் 50 எனக்கு காட்டாதுடா. டாப் 3 தான் எனக்கே காட்டும். சரியா? எனக்கு டாப் 50 காட்டாது. ஓகேடா. ஸோ 49th பிளேஸு, 29, 32nd, சூப்பர். பட் இன்னுமே வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அட் த சேம் டைம் கரெக்டான ஆன்சர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டாப் 10 பிளேசஸ்லேயும் உங்களோட பேர் வந்து வரும். சரியா? சரி, ஸோ குவிஸ் முடிஞ்சதா? சரி, இப்போ யாரெல்லாம் எம்விசாட் எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கீங்க? யாரெல்லாம் எம்விசாட் எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கீங்க? எனிஒன்? யாரெல்லாம் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல? ஏன் இன்னும் பண்ணாம இருக்கீங்க? ஏன் இன்னும் பண்ணல? அதுதான் கேள்வி. எம்விசாட்னா என்னன்னே தெரியாது மேம், நான் இப்போ தான் மேம் ஃபர்ஸ்ட் டைம் லைவ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எம்விசாட் அப்படிங்கிறது மெகா வேதாந்தோ ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட். இது பேசிக்கலி எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்காக வைக்கிற எக்ஸாம் தான் இது. எதுக்காக ஸ்காலர்ஷிப்? சில பேர் நீட்டு ஜேஇ படிக்கணும்னு ஆசைப்படுவீங்க, அதுக்காக ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். நீட்டு ஜேஇ எதுவுமே நான் படிக்க வேண்டாம் மேம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இந்த எம்விசாட் எழுதுறது மூலயமா யூ வில் கெட் சம் எக்ஸைட்டிங் கிஃப்ட். சரியா? ஸோ அந்த கிஃப்ட் என்னங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எம்விசாட் எக்ஸாமுக்கான போர்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இதுதான். உங்களுக்கு மொத்த நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எவ்வளோ வரும் அண்ட் போர்ஷன்ஸ் என்னங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த எம்விசாட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 4 டேட்ஸில் நடக்கும். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த 4 டேட்ஸில் எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த 4 டேட்ஸில் வென் ஆர் யூ கோயிங் டு பி ஃப்ரீ அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டேட்ஸை சூஸ் பண்ணி அந்த டேட்டில் நீங்கள் போய் எக்ஸாம் எழுதிக்கலாம். சரியா? இப்போது
உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் ஃபில் பண்ணும்போது. ஓகே, ஸோ இதை மட்டும் நிறையா வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. இதை நாங்கள் சொல்லி தான் ஆகணும் ஸ்வேதா, இல்லைன்னா நாங்கள் அடுத்த நாள்லேருந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்க முடியாது. பரவாயில்லையா? இப்படிப்பட்ட ஒரு சேனலே இருக்காது. பரவாயில்லையா? அதுவும் இதுவும் ஒன்றா? சரி, ஸோ டைமிங் மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்கிறேன்டா. சரியா? ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஜேஇஇ கொடுக்குறீங்க அப்படின்னா இதுதான் உங்களோட போர்ஷன். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு ஜேஇஇ கொடுக்குறீங்கன்னா இதுதான் போர்ஷன். இதுவே நீங்கள் 11th வந்து நீட்டுன்னு கொடுக்குறீங்கன்னா திஸ் இஸ் த போர்ஷன். சரியா? 12th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு ஜேஇஇ கொடுக்குறீங்கன்னா திஸ் இஸ் த போர்ஷன், அண்ட் நீட்டுன்னு கொடுக்குறீங்கன்னா இதுதான் போர்ஷன். சரியா? இப்போது டேட்ஸ் வந்து இங்கே இருக்குது, அண்ட் எங்கெங்கெல்லாம் நீங்கள் போய் எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ இந்த ஊருக்கு பக்கத்தில் நீங்கள் இருக்கீங்க, போய் ட்ராவல் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னா அந்த ஊரை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை மேம் எனக்கு வந்து இது எதுவுமே பக்கத்தில் கிடையாது, கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், சென்னைன்னு போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் எக்ஸாம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வரும், அப்போ நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம். சரியா? ஆனால் நீங்கள் நேரில் வந்து எக்ஸாம் எழுதினீங்கன்னா உங்களுக்கு 2 கிஃப்ட் வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு கிஃப்ட் என்ன தெரியுமா? நேரில் வந்து ஆஃப்லைனில் எக்ஸாம் எழுதுகிற எல்லாருக்கும். எப்படி? ஆன்லைன் கிடையாது, ஆஃப்லைனில் வந்து எக்ஸாம் எழுதுகிற எல்லாருக்குமே பப்ளிக் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிற மாதிரி கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் கொடுத்துட போகிறோம் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். சரியா? ஆல் த சப்ஜெக்டோட கிரியேட்டிவ் 1 மார்க் பிடிஎஃப் பப்ளிக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு பிடிஎஃப், அதை எடுத்து பிரிண்ட் அவுட் போட்டு உங்கள் கையில் நாங்கள் கொடுத்துட போகிறோம். எழுத வந்தாலே, ஆஃப்லைனில் எழுத வந்தாலே. சரியா? இது கன்ஃபார்ம் எல்லாருக்கும் கிடச்சிரும். நீங்கள் ஆஃப்லைனில் எழுத வந்து ஒரு வேளை நல்ல மார்க் எடுத்துடுறீங்க, ஆல் இண்டியா லெவலில் சூப்பரான ரேங்க் எடுத்துடுறீங்கன்னா யூ வில் கெட் யோர் ஐஃபோன், லேப்டாப், இந்த மாதிரி நிறையா பெரிய பெரிய கிஃப்ட் எல்லாமும் காத்துக்கிட்டு இருக்கு. சரியா? ஆன்லைனில் காப்பி அடிக்க மாட்டாங்களா? டே, ஆன்லைனில் கொஷின்ஸ் உங்களுக்கு கூகுளில் போட்டால் வர மாதிரிலாம் இருக்காது. சரியா? டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, சரி. ஓகே, ஸோ பசங்களா ஸ்டடி பிளான் கேட்குறவங்களுக்காக ஐ எம் டெல்லிங் யூ திஸ். உங்களோட பயாலஜி மார்க் என்னவா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வாட் கிஃப்ட்னு இப்போ தானடா சொன்னேன். உங்களோட பயாலஜி மார்க் என்னவா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 100 எல்லாருக்குமே சென்டமா? இந்த 𝑚VSAT கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான்டா, பெய்டெல்லாம் கிடையாது, கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். 𝑚VSATக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சரியா? 100, 95+, 70 out of 70. ஓகே, சரி. அப்போது நீங்கள் வந்து சென்டம் எடுக்கணும், 95+ எடுக்கணும், 90க்கு மேலே இருக்கணும், இல்லை 85க்கு மேலே இருக்கணும். அப்படின்னாலே நான் சொல்கிற விஷயங்களை கண்டிப்பாக படிக்கணும். ஃபஸ்ட்டு நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தேன்னா அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை ஃபஸ்ட்டு படிக்கணும். சரியா? ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எங்கே மேம் இருக்குது? நம்மளோட லைவில் கீழேயே போனீங்க அப்படின்னா இருக்கும், நம்ம லைவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அப்படி இல்லையா, நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். சரியா? ஃபஸ்ட்டு லிங்காகவே அதுதான் இருக்கும். 12th பயோமேக்ஸ், பியூர் சயின்ஸ்க்கு பாட்டனி, எல்லாத்துக்குமான இம்பார்ட்டன்ட் கொஷின் பிடிஎஃப் இங்கே இருக்குது. சரியா? அந்த லிங்கை தொட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் வந்து வரும். என்னோட ஐடிக்கு வராது, உங்கள் ஐடிக்கு வரும். சரியா? அடுத்து இந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு புக் பேக் இருக்குது, புக் இன்சைட் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய புக் பேக் அண்ட் புக் இன்சைட் கொஷின்ஸை ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிட போகிறீங்க. சரியா? அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரெஸ்ட் ஆஃப் த புக் பேக் கொஷின்ஸ் படிங்க. தென் நம்ம வந்து ஏற்கனவே 5 மார்க் வந்து 2 செஷனாக எடுத்திருக்கோம். பார்ட் 1 பார்ட் 2 எடுத்திருக்கோம். அது இல்லாமல் 2 and 3 மார்க்ஸ் வந்து எடுக்க போகிறோம். அந்த செஷன்ஸ் எல்லாம் லிசன் பண்ணி அதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாம் படிச்சிருங்க. சரியா? இதெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே யூ வில் கெட் யுவர் மேக்ஸிமம் மார்க்ஸ். ஓகேவா? ரொம்ப முக்கியமாக புக் பேக்கோட 1 மார்க்கை விட்டுறாதீங்க. சரியா? ஓகே, இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மேம் எனக்கு வந்து லைன் பை லைன் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது, நான் 2 யூனிட் படித்தா கூட உருப்படியாக படிச்சுட்டு போய் எழுதணும்னு நினைக்கிறேன், எனக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் வேண்டாம் அப்படின்னா லைன் பை லைன் பிளேலிஸ்ட்டை நான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன்.
சாப்டர் வைஸ் எல்லா லெசனுக்குமே லைன் பை லைன் நான் டீச் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கலாம். இல்லை மேம் எனக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டுமே போதும், லைன் பை லைன்லாம் இப்போ வேண்டாம், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டுமே எல்லா சாப்டருக்கும் கொடுங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஷின் பிளேலிஸ்ட்டும் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பிடிஎஃப் எனக்கு டவுன்லோட் ஆகலை மேம், அப்போ வேறு ஏதாவது மொபைலில் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு மொபைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட மெயில் ஐடிக்கு தான் டவுன்லோட் ஆகாது, அப்போ வேறு ஏதாவது மெயில் ஐடி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? ஓகே சரி. இப்போ வந்து ஐ வுட் லைக் டு ஆஸ்க் யூ ஒன் திங். என்ன தெரியுமா? எல்லாரும் இம்பார்ட்டன்ட் கொஷின் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? எல்லாருமே இம்பார்ட்டன்ட் கொஷின் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? எஸ். ஃபிசிக்ஸ் 11th எந்த சேனலா? இதே சேனல் தான். எஸ், எவ்ரி ஒன் டவுன்லோடட் இட். ஓகே, இப்போ இந்த நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 மார்க் அண்ட் 3 மார்க் செஷன் நான் வந்து வச்சிருக்கேன் இல்லையா? பட் வாட் ஐ ஹாவ் பிளான்ட் இஸ் 8 o'clock to 9 o'clock வந்து இந்த வீக் குவிஸ் போயிடும். 9லேருந்து 10:30 வரைக்கும் அந்த செஷன் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணேன். பட் ஆல்ரெடி இட் இஸ் 9:30 நோ. ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணதே வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே இன்னொரு லைவ் போயிட்டு இருந்தது, அதை முடிச்சதுக்கப்புறமா இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் சொல்லுங்கள், நான் அந்த 2 மார்க் அண்ட் 3 மார்க் ஆரம்பித்தேன்னா இன்னொரு 1.5 மணி நேரம் போகும். அப்படின்னா இப்போ 9:30, ஸோ இஃப் ஐ ஸ்டார்ட் நவ் 11 o'clock வரைக்கும் போகும். சரியா? ஆர் நான் நாளைக்கு வந்து கொஞ்சம் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு ஓகேவா? ஈவினிங் போல் ஒரு 5 o'clock போல் ஸ்டார்ட் பண்ணால் ஓகேவா? எஸ், நாளைக்கு சாட்டர்டே, ஸோ சில பேர் வீட்டில் இருப்பீங்க அப்படின்னா நம்ம நாளைக்கு கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அதை ஸ்கிப் பண்ண போகிறதில்ல. ஓகே, நான் உங்களுக்கு போல் போடுறேன். போல் போடுறேன்டா, இப்போ சொல்லாத. ஆனால் எனக்கு எல்லாருமே கடைசி வரைக்கும் இருக்கணும், அதுதான் நான் கேட்குறேன். நீ இருப்பியா? நான் 11 o'clock எடுக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, நீ இருப்பியா? ஏன்னா இப்போவே வந்து குவிஸ் முடிச்ச உடனே பாதிக்கு பாதி எல்லாரும் கிளம்பியாச்சு இல்லையா? ஸோ அதனால நீ இருப்பன்னா மட்டும். ஐயோ, நான் வேற போலையே வந்து தப்பா போட்டேனே. ஒரே நிமிஷம். இப்போ யாரோ ஒருத்தரோட ஐடி வந்து பிளாக் ஆக போகுது, சும்மா இஷ்டத்துக்கும் வந்து ஸ்பேம் அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ போலுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். யார் அது? ஓஜி பிளட் லைன் இந்த சேனலை விட்டே தூக்கியாச்சு. சரி, போல்ல நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இன்னைக்கு எடுக்கணும் அப்படின்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்லைட்ஸ் எல்லாம் ரெடியாக தான் இருக்குது. ஆனால் 11 o'clock வரைக்கும் எடுப்பேன், எல்லாருமே லிசன் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து டுடே அப்படின்னு கொடுத்துட்டு பாதியில் நான் கிளம்பிப்பேன் மேம் அப்படின்னா நீ கொடுக்காத, டுடேனே கொடுக்காத, டுமாரோ கொடுத்துட்டு 5 மணிக்கு நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். சரியா? அப்போ நாளைக்கு வந்து 2 செஷன் இருக்கும். 5லேருந்து 6:30 வரைக்கும் ஒரு செஷனு, அதுக்கப்புறம் ஒரு 1 hour பிரேக் எடுத்துக்கோங்க. திரும்ப 7:30லேருந்து 9 o'clock இல்லை 9:30 வரைக்கும் இன்னொரு செஷன் கூட வச்சுக்கலாம். சரியா? அப்போ நாளைக்கு வந்து 2 செஷன் இருக்கும். ஓகேவா? 11 o'clock வரைக்கும் வேண்டாம் மேம், ஃபிசிக்ஸ் எக்ஸாம் டயர்டு, அதனால தான்டா நான் உங்ககிட்ட கேட்குறேன். சரியா? மெஜாரிட்டி என்ன ஓட்டு வருதோ அதை தான் நான் பண்ண போகிறேன். சரியா? நீங்கள் டயர்டாக இருக்குது அப்படின்னா நாளைக்குன்னு கொடுங்க, இல்லை டயர்டாக இல்லை லிசன் பண்ணுவேன் கடைசி வரைக்கும் நான் இருப்பேன்னா மட்டும் டுடே கொடு.
சரி, எல்லாம் குட் நைட் சொல்லியாச்சு இப்போவே. நீங்கள் நடத்துகிறதே இம்பார்ட்டன்ட் கொஷின் பிடிஎஃப்ல இருக்குமா? இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். நான் இப்போ கிளாஸ் எடுக்கிறேன் இல்லையா, இன்றைக்கி எடுக்கிறது, நாளைக்கு, நாளான்னைக்கு இதெல்லாம் எடுக்கிறது எல்லாமே குவார்ட்டர்லி எக்ஸாமில் முன்னாடி வருஷம், அதுக்கு முன்னாடி வருஷம்லாம் கேட்ட கொஷின்ஸு. சரியா? நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னு பிடிஎஃப் கொடுத்தேன் இல்லையா, அது வந்து பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் ஹெல்ப் ஆகும். குவார்ட்டர்லிக்கு மட்டும் கிடையாது, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, பப்ளிக் எல்லாத்துக்குமே அது அந்த ஒரு செட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கொஷின் படித்தாலே பப்ளிக்கில் சூப்பராக மார்க் வாங்கிடலாம். ஆனால் அதே கொஷின் தான் குவார்ட்டர்லியில் வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. குவார்ட்டர்லியில் சில கொஷின்ஸ் வந்து ட்ரிக்கியாக கேட்பாங்க, சில கொஷின்ஸ் வந்து எதிர்பார்க்காததெல்லாம் வரும். அப்போ அந்த மாதிரி குவார்ட்டர்லி கொஷின்ஸ் இப்போ நம்மளுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் கரெக்டாக இதில் நம்ம நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னா குவார்ட்டர்லியோட பிவைக்யூஸை படிக்கணும். அதுதான் நான் உனக்கு வந்து கிளாஸில் டீச் பண்ண போகிறேன். சில கொஷின் சிமிலராக இருக்கும், நான் கொடுத்த பிடிஎஃப்க்கும் நான் இப்போ டீச் பண்ணுறதுக்கும் சிமிலராக இருக்கலாம். சில கொஷின்ஸ் வித்தியாசமாக இருக்குன்னா இதுதான் ரீசன். சரியா? நம்ம கிளாஸில் பார்க்கக்கூடியது எல்லாமே வந்து என்னவா இருக்கும், மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிவைக்யூஸாக இருக்கும், ப்ரீவியஸ் இயரில் ரிப்பீட்டான கொஷின்ஸாக இருக்கும். இதுவே வந்து நம்ம கொடுத்த பிடிஎஃப் வந்து பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கொஷின்ஸு. அந்த கொஷின் படிச்சிங்கனாலே பப்ளிக் வரைக்கும் நீங்கள் நல்ல மார்க் வாங்கலாம். இப்போது டெசிஷன் உங்கள் கையில் தான். மேம் குவார்ட்டர்லியில் நான் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைவ் செஷன் அட்டென்ட் பண்ணுங்கள். சரியா? ஒருவேளை மேம் எனக்கு இப்போ என்ன மார்க் வாங்கினாலும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் மட்டும் போதும், நான் போயிட்டு பப்ளிக்கில் நல்ல மார்க் வாங்கிக்கிறேன் அப்படின்னா நான் கொடுத்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய கொஷின்ஸை படிச்சிருங்க. சரியா? நான் ஒரு பிடிஎஃப் கொடுத்தேன் இல்லையா, இம்பார்ட்டன்ட் கொஷின் பிடிஎஃப், அதை படிச்சிரு. அதை நீ தெளிவாக படிச்சிட்டேன்னா பப்ளிக்கில் நல்ல மார்க் வாங்கிடலாம். சரியா? ஸ்பேம் பண்ணிங்கன்னா உங்கள் ஐடி பிளாக் ஆகும். நீரஜா, இப்போ உங்கள் ஐடி வந்து பிளாக் ஆக போகுது. ஓகே, புரிஞ்சுதா? மேம் நான் குவார்ட்டர்லியும் நல்லா படிக்கணும், பப்ளிக்லேயும் நல்லா படிக்கணும்னு நினச்சிங்கன்னா லைவ் செஷன்ஸ் அட்டென்ட் பண்ணுங்கள். லைவ் செஷன் அட்டென்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் மற்ற கொஷின்ஸும் படிச்சிருங்க, அந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய மற்ற கொஷின்ஸும். சரியா? ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சதா, என்ன அட்டென்ட் பண்ணால் உனக்கு என்ன வருங்கிறது கிளாரிட்டி கிடைச்சதா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? தமிழ் மீடியமுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் பிடிஎஃப்ல கொஷின்ஸ் இருக்குது, ஆனால் கிளாஸஸ் அவைலபிள் கிடையாது. கிளாஸஸ் வந்து தமிழில் எடுக்க முடியாதுடா, ஏன்னா வார்த்தைகள் என்டையர்லி வித்தியாசமாக இருக்கு. ஓகே, இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் அ மினிட். இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் இப்போ பாட்னியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 2 மார்க்லேயும் கேட்பாங்க, 3 மார்க்லேயும் கேட்பாங்க, அதே மாதிரி 5 மார்க்லேயும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால ஃபஸ்ட்டு லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தபடியாக பார்த்தா நம்மளோட ஃபிஃப்த்து லெசன்லேருந்து 5 மார்க் கேட்குறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஓகே, ஃபிஃப்த்து லெசன்லேருந்து கேட்பாங்க, ஆர் தேர்டோ இல்லை ஃபோர்த்துலேருந்தோ உங்களுக்கு வந்து 5 மார்க் வரும். ஸோ 1-5 கேட்கறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஆர் தேர்ட் லெசன்லேருந்தோ இல்லை ஃபோர்த்து லெசன்லேருந்தோ ஒரு கொஷின் வந்து வரலாம். தேர்ட் லெசன்லேருந்து கேட்டாங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராசிங் ஓவர், மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர் இதெல்லாம் கேட்கலாம். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ப்ளாய்டி, இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வரலாம். சரியா? ஆர் ஃபோர்த்து கொஷின்லேருந்து கேட்டாங்க, ஃபோர்த்து லெசன்லேருந்து கேட்டாங்க அப்படின்னா பிளாட்டிங் டெக்னிக்ஸோட டேபுலேஷன் கேட்கலாம், ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜியோட ஸ்டெப்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ ஆல் தீஸ் ஆர் த திங். இப்போ இதுவே ஜுவாலஜியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெசனை விட செகண்ட் லெசன் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அண்ட் தென் ஃபிஃப்த்து லெசன் ரொம்ப இம்பார்ட்டண்ட், 7th லெசன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதிலிருந்து அதிகமான கொஷின்ஸ் வரலாம். இதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா வேணால் 6th லெசன் படிங்க. ஏன்னா 6th 5 மார்க் கொஷின் வரதுக்கும் சான்சஸ் வந்து நிறையாவே இருக்குது. ஹார்டி-வெயின்பர்க், அப்ஜெக்ஷன்ஸ் டு டார்வினிசம், யூரே-மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட், இந்த மாதிரி சில கொஷின்ஸ் வந்து ஒரு 5-6 கொஷின் தான் இருக்குது. ஆனால் அந்த 5-6 கொஷின் தான் வரும், ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணலாம், அப்படிப்பட்ட கொஷின்ஸ் தான் வரும். சரியா? ஓகே, திவ்யா வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் தான் இப்போ நான் சொல்கிறேன். மேம் கிளாஸ் டுடே ஆர் போஸ்ட்போன் டு டுமாரோ. நீங்கள் தான் நிறைய பேர் வந்து டயர்டாக இருக்குன்னு சொன்னீங்களே, அப்போ நீங்கள் கிளம்பிடுவீங்கல்ல? டுடேன்னு கொடுத்துருக்கீங்க, ஆனால் கிளாஸ் எடுத்த உடனே கிளம்பிடுவீங்க தானே?
எப்படியோ ரெக்கார்டிங் பார்த்துக்கலாம், ரெக்கார்டிங் தான் இருக்க போதே அப்படின்னு கிளம்பிட போறீங்க. கரெக்டா? நாளைக்கு என்னென்ன லெசன் முடிக்கணும், ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ தான். நீங்கள் நிறைய பேர் வந்து 2, 3, 5 மார்க் இந்த மாதிரி பிரித்து படிக்கிறீங்க அப்படின்னா என்னோட சஜஷன் என்னவா இருக்கும் தெரியுமா? ஏற்கனவே நான் உங்களுக்கு 5 மார்க் வந்து எடுத்துட்டேன். 5 மார்க்கை நீங்கள் கிளாஸில் உட்கார்ந்து ரீகால் பண்ணிடுங்க. ஈவினிங் வந்து என் கூட 2 மார்க் அண்ட் 3 மார்க்கை படிச்சிருங்க. சரியா? டெய்லி கொஞ்சம் நேரம் 2 மார்க் அண்ட் 3 மார்க் படித்தாலே போதும், நம்ம படிச்சிடலாம். ஆனால் 5 மார்க் தான் வந்து நிறைய பல்காக இருக்குது. அப்போ அதை உட்காந்து ஸ்கூல் டைமில் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. சரியா? ஓகேவா? நீங்கள் லைவ்ல டீச் பண்ணுற கொஷின்ஸ் மட்டும் படித்தா 95 above வருமா? அச்சோ, இப்போ தான் நான் சொன்னேன் என்ன படித்தா என்ன லிசன் பண்ணால் என்ன மார்க் வரும், எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் இப்போ தான் சொன்னேன். அதை ஒன்ஸ் மோர் திரும்ப போய் பார்த்துட்டு வந்துருங்க பார்க்கலாம். இஸ் தேர் நெகட்டிவ் மார்க் இன் 𝑚𝑣SAT? நான் கேட்டு சொல்கிறேன்டா. 𝑚𝑣SAT எக்ஸாமோட டைமிங் உங்களுக்கு தெரியணும், நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு தெரியணும் இல்லையா? இந்த 2 மட்டும் நான் கேட்டு சொல்கிறேன். ஓகே, சரி. ஓகே பசங்களா, தமிழ் மீடியம் பிடிஎஃப் தான் இல்லைன்னு சொல்கிறீங்களா? பிடிஎஃப் இருக்குது, கிளாஸஸ் கிடையாது. தமிழ் மீடியமுக்கு கிளாஸஸ் கிடையாது, பிடிஎஃப் இருக்குது. சரியா? சத்யா, அதெல்லாம் ஆப் கிளாஸில் சொல்லியாச்சு. ஏன் ஆப் கிளாஸ் அட்டென்ட் பண்ணலையா? எப்போ போய் எங்கெங்க என்னென்ன லைவ் இருக்குங்கிறத ஆப் கிளாஸில் நான் இன்னைக்கு எடுத்த உடனே ஸ்டார்டிங்கில் தான் சொன்னேன். அதை போய் பாருங்க. சரி, ஓகேடா. ஸோ கிளாஸ் நாளைக்கு வச்சுக்கலாமா? அப்போ ஈவினிங் 5 o'clock. ஓகே, எஸ், ஓகேடா. குட் நைட், குட் நைட். அந்த 2 மார்க் அண்ட் 3 மார்க் செஷனை நான் நாளைக்கு ஈவினிங் 5 o'clock மாற்றி வைக்கிறேன். சரியா? நான் உனக்கு பிரிண்ட் அவுட் போடுற மாதிரி பிடிஎஃபாக நான் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறேன். ஸ்லைடாக நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம், டே கிளம்பிடாத ஒரே நிமிஷம். நான் உங்களுக்கு ஸ்லைடாக கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை பிரிண்ட் அவுட் போடுற மாதிரி பிடிஎஃப் கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்குமா படிக்கிறதுக்கு? பிரிண்ட் அவுட் போட்டு வச்சு படிக்க ஸ்லைடாக உனக்கு வந்து கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்குமா எடுக்கிற கொஷின்ஸ் எல்லாம்? இல்லை நான் உனக்கு வந்து பிரிண்ட் அவுட் போடுற மாதிரி பிடிஎஃபாக கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? பிரிண்ட் அவுட்டா? சரி, ஓகே. பிரிண்ட் அவுட் போடுற மாதிரி நான் பிடிஎஃப் வந்து கொடுக்குறேன். இப்போதைக்கு அது என்கிட்ட இல்லை, ஸோ நான் நாளைக்கு வந்து கொடுக்குறேன். சரியா? மேம் ஸ்கூலே 5:30க்கு தான் மேம் முடியும். ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, உங்களுக்கு ரெக்கார்டிங் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? எப்போ நீங்கள் வீட்டுக்கு வரீங்களோ அப்போலேருந்து லைவ் செஷன் அட்டென்ட் பண்ணுங்கள். எப்படியும் 6:30 to 7:30 உங்களுக்கு லைவ் இருக்க போகிறதில்ல. அந்த 1 hourல உட்காந்து அந்த ரெக்கார்டிங்கை பார்த்துருங்க. சரியா? ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 to 6:30 ஒரு செஷன் இருக்க போகுது. டாப் 2 and 3 மார்க்ஸோட பார்ட் 1 செஷன். அதே மாதிரி அடுத்த செஷன் பார்த்தீங்கன்னா 7:30லேருந்து 9 வரைக்கும் இருக்கலாம், இல்லை 9:30 வரைக்கும் இருக்கலாம். இது வந்து டாப் 2 and 3 மார்க்ஸ் பார்ட் 2. சரியா? நாளைக்கு இதுதான் உங்களுக்கு ஷெட்யூல். ஆனால் இதில் நான் டீச் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே பிடிஎஃபாக நான் உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருவேன். அதுவும் பிரிண்ட் அவுட் போட்டு படிக்கிற மாதிரி பிடிஎஃபாக கொடுத்துட்றேன். சரியா? A4 ஷீட்டில் பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி. கிளியரா? ஸ்லைடாக கொடுக்க மாட்டேன். அது நான் இன்னைக்கு உட்காந்து ரெடி பண்ணிடுறேன். ஓகேவா? சரி பசங்களா, ஸோ இப்போ லைவை என் பண்ணிக்கலாமா? ஓகேடா, பாய் பாய். யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனுக்கு லைக் பண்ணலையோ எல்லாருமே வந்து லைக் போட்டுருங்க. சரியா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய சேட்ஸ் வரதுனால சிலதை மிஸ் பண்ணியிருக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். சரியா? இப்போ இல்லை, லைவ் முடிச்சதுக்கப்புறமா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே.